ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸும் இன்றைக்கு மத்தியானம் 3 மணி போல் திருமலா திருப்பதி தலக்கோனா 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்துக்கு உண்டானது. அது எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. கீழ் திருப்பதியிலேயே 3 இடங்களில் இன்னும் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஸ்ரீவாரிமெட்டில் வாங்குற திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்கினா அந்த வழியாக நடந்து மட்டும்தான் போயாகணும். ஏன்னா 1200 படிக்கிட்டு அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் இன்னும் இந்த டோக்கனும் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2:30லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமும் ஆகலாம். டே டைம்லலாம் வெதர் நார்மலாக இருக்குது. ஏர்லி மார்னிங் மழை பெஞ்சதாக சொல்லியிருந்தாங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னும் அக்டோபர் மாதத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டா புக்கிங் பற்றின அப்டேட் டிடிடியில் கொடுக்கல. எந்த இன்ஃபர்மேஷனும் எதுவும் அதை பற்றி இல்லை. டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ரெகுலர் புக்கிங் செப்டம்பர் 27 ஓப்பன் பண்ண போகிறதா ஸ்ரீவாரி ஆன்லைன் .திருமலா.orgல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாலண்டரி சேவாக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இது. எக்ஸ்டிடிடி போர்ட் மெம்பர்ஸ் இருந்தப்போ லட்டு தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த நெய்யில் ஒருத்தர் சப்ளை பண்ண நெய்யில் கலப்படம் இருந்ததா ரிப்போர்ட் காட்டி இப்போது சப்ளையர் வேற மாற்றி இப்போ கொடுக்குற லட்டில் எந்த கலப்படமும் இல்லை அப்படிங்கிறதும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க டிடிடியில். இது அந்த மாதிரிலாம் எதுவும் அப்படி நடக்கலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்டிடிடி போர்ட் மெம்பர்ஸும் அதை அப்ஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று எக்ஸ்டிடிடி சேர்மன் திருமலா ஸ்ரீவாரி கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் எந்த கலப்படமும் செய்யலை நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. எகெயின் லட்டு சம்மந்தமாக ஒரு புது வீடியோ வைரலாக இருக்குது. லட்டுலேருந்து ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி எடுக்கிற மாதிரி. அந்த வீடியோ உண்மையானதல்ல. லட்டு தயாரிக்கிற இடத்துல வைஷ்ணவ பிராமின்ஸ் ரொம்ப பக்தியோட லட்டு தயாரிக்கிறாங்க. அவங்க தயாரிக்கிறத கூட சிசிடிவி கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லட்டுலேருந்து அந்த பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கிற வீடியோ உண்மையானது இல்லைன்னு சொல்லிட்டு தெலுங்குல இப்போ சொல்லியிருக்கிறாங்க. டிடிடி ப்ரெஸ்ஸில் சீக்கிரமாக இங்கிலீஷில் வந்துடும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,604 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.85 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 24,266 பேர். நாளைக்கு கூட 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங்கும், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும். இதில் ஒரு சிலர் டவுட் கேட்குறீங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக தானே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தர்சனத்துக்கு போகிறப்போ ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா 3 விதமாக டிடிடியில் கொடுக்குறாங்க. ஒன்று திருமலாவில் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம்ஸ்லேயே 2 விதமாக பிரித்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, இப்போ திருமலாவுக்கு நம்ம ரூம் புக் பண்ண போகணும் அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். குறைஞ்சது 2 பேருக்காவது தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அதே ரூல் தான் கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸுக்கும் மாதவம் காம்ப்ளெக்ஸுக்குமே. தரிசன டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறவங்களும் ரூம் புக் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. விஷ்ணு நிவாசமும் தொல்லப்பா கார்டன்ஸும் அந்த மாதிரி பீப்புள் டிவோட்டிஸ் புக் பண்ணிக்கலாம். எப்படி புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருமலாவில் நம்ம ரூம் புக் பண்ணணும்னாலும் சரி, கீழ்த்திருப்பதி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மாதவம் காம்ப்ளெக்ஸ்லாம் ரூம் புக் பண்ணலாம் சரி, நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண மொபைல் நம்பரில் நீங்கள் லாகின் செய்துக்கணும். 255K ஆப்லேயும் லாகின் செய்துக்கோங்க, போர்ட்டலையும் லாகின் செய்துக்கோங்க. இந்த லாகின் செய்கிறது நீங்கள் 2-3 இதில் கூட லாகின் செய்துக்கலாம். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறது சீக்கிரமாக கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதனால் 2-3 இதில் லாகின் செய்து வச்சுக்கோங்க. கம்மி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமில் 3 மணிக்கு அக்காமடேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங் ப்ரொசீட் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ திருமலாக்கு புக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். ஸோ லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு இருக்கிறது அதில் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது
இப்போ நீங்கள் 300 போட்டிருக்கீங்க, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா 2 தடவைலாம் ரூம் புக் பண்ண முடியாது. திருமலாக்கே ஒரு தடவை தான் ஒரு மாதத்தில் ரூம் புக் பண்ணிக்கலாம். அது எந்த தர்ஷன் டிக்கெட்டுங்கிறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா புக் அக்காமடேஷன் சொல்லிட்டு லிங்க் இருக்கும். இதை நீங்கள் 2 பேருக்கு மினிமம் புக் பண்ணியிருக்கிறப்ப தான் இந்த லிங்க்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஒருத்தருக்கு மட்டும் புக் பண்ணிங்கன்னா திருமலா திருப்பதி ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கேயுமே ரூம் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த புக் அக்காமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணால் திருமலா இருக்கும், திருப்பதி இருக்கும். திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. 6 hour ஸ்லாட் இருக்கும். இந்த 6 hour ஸ்லாட் எப்போ நம்ம போய் நம்மளோட ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ண போகிறோங்கிறதுக்கு உண்டான டைமிங்ஸ். ஸ்கேன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் நம்ம ரூமை இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் 24 மணி நேரம் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த 6 மணி நேரம் புக்கிங் முடிச்சதுக்கப்புறம் மாற்ற முடியாது. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி 6 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனால் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ரூம் கொடுப்பாங்க. லேட்டாக போகிறோன்னு வச்சுக்கோங்க, 6 மணி நேரத்துலேருந்து அட் எனி பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. திருமலாலாம் நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ ரூபாங்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். 100 ரூபாய் ரூம் இருக்கும், அதுக்கு 500 ரூபாய் காஸ்ட் டெபாசிட். ஸோ மொத்தம் 600 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. 999 ரூபாய்க்கு நான் ஏசி ரூம், அதுக்கு 999 ரூபாய் காஸ்ட் டெபாசிட் பே பண்ணணும். 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும், அதுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து 1518 ரூபாய் காஸ்ட் டெபாசிட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரூம் டேரிஃப் தான் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு எப்போ நம்ம திருமலைக்கு போய் ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு ஹவர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றின இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். டேட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா லிங்க் மூலமாக புக் பண்ணுறப்போ என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்களோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாள் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். தரிசன டிக்கெட்டே இல்லாமல் புக் பண்ணுறீங்கல்ல, கீழ்த்திருப்பதி விஷ்ணு நிவாசம் தொல்லப்பா கார்டன்ஸ் எல்லாம், அதுக்கு எல்லா நாட்களுக்குமே அவைலபிலிட்டி காமிக்கும். அது கூட தொல்லப்பா கார்டன்ஸில் பிரம்மோற்சவம் டைமில் ஓப்பன் ஆகிறது டவுட்டு தான். மீதி நாட்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும், அதாவது தரிசன டிக்கெட் இல்லாதவங்க புக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ டேட்டு என்றைக்கு சாமி பார்க்குறோமோ அன்றைக்கும் அதுக்கு முதல் நாளும் அவைலபிள் இருக்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லிங்க் மூலமாக நம்ம புக் பண்ணுறப்போ, இந்த லிங்க்கு நான் எதை சொல்கிறேன்னா, அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக நம்ம புக் பண்ணுறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் 300 தரிசன டிக்கெட்டு 4 பேருக்கு போட்டிருந்தீங்கன்னா கூட 2 பேரோட டீட்டெயில்ஸ் தான் மினிமம் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் பேரில் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். ஸோ அது 2 பேர் பாக்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறப்போ இமெயில் ஐடி கேட்பாங்க, ஸ்டேட்டு, சிட்டி, அட்ரஸ் காலம் கேட்டிருந்தாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மீதி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ கூட மினிமம் டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறப்போ குறிப்பாக திருமலாக்கலாம் அது கூட நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தப்பு இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட்டில் கூட யூபிஐ கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும். இல்லைனாலும் பரவாயில்ல, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எதுவோ புக் பண்ணிக்கோங்க. புக் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சு அப்படின்னா யூபிஐயில் பே பண்ணுறப்போ 24 மணி நேரத்துலையும், அதர் மோட் ஆஃப் பேமெண்ட்டில் பண்ணுறப்போ 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்லையும் திருப்பி வந்துடும். ரூமை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட்டை பண்ண முடியாது. புக் பண்ணால் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு திருப்பி வந்துடும். அந்த அமௌண்ட் வரத்துக்கு 3 to 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகலாம். ரூம் எடுத்துகிட்ட பிறகு காஷன் டெபாசிட் ரிட்டர்ன் வரத்துக்கு கூட அப்படி தான். யூபிஐயில் பே பண்ணுறப்போ உடனே வந்துடுது ஒரு நாள்லையே. அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறப்போ 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வந்துடும். இதில் எக்ஸ்டென்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஆன்லைன் புக்கிங்கில் 24 மணி நேரம் மட்டும்தான் கொடுப்பாங்க. திருமலாவில் ஜென்ரலாக 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படி ஏதாச்சும்னா நமக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. அப்படி நீங்கள் 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறப்போ எப்படி அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓவர் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வக்கேட் பண்ணுறப்போ ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. நம்மளோட காஷன் டெபாசிட்லேருந்து அந்த அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணிக்கிறாங்க. எதுக்கும் சாவி வாங்குறவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸ்பெஷலி கீழ் திருப்பதிக்கெலாம் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னா, தரிசனத்துக்கு போகிறோம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷனுக்கு உண்டான ப்ராசஸ் இதுதான். ரூமை ஸ்கேன் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ரூம் எடுக்கிறப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ 2 பேர் நம்ம டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணுறோம்ல, அதில் ஒருத்தரால் தான் ரூம் எடுத்துக்க முடியும். நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் ஸ்லிப்பே கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை கொடுக்குற டைம்லேருந்து 24 மணி நேரம் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். வக்கேட் பண்ணுறதுக்கு உண்டான டைமும் கொடுத்துருப்பாங்க. அகெயின் ஃபோட்டோ எடுத்து வக்கேட் பண்ணுறீங்கல்ல, கொஞ்சம் நேரத்தில் நமக்கு எஸ்எம்எஸ் வருதான்னு பார்க்கணும். அந்த எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வக்கேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். சில டைம் உடனே வந்துடுது, சில டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுது.
அந்த எஸ்எம்எஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் கொடுக்குற ஸ்லிப்பெல்லாம் வச்சுக்கோங்க. ஒருவேளை காஷன் டெபாசிட் இப்போல்லாம் அந்த மாதிரி டிலே ஆகிறது கிடையாது. இன்கேஸ் ஒரு சிலருக்கு ஆறுதா சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம கேட்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஸ்லிப்பு பத்திரமா வச்சுக்கோங்க. காஷன் டெபாசிட் நம்ம அக்கௌண்ட்டில் திருப்பி வர்ற வரைக்கும் அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க. எதில் பே பண்ணாமல் அந்த அக்கௌண்ட்லேயே திருப்பி போட்டுருவாங்க. ஒரு ரூமில் 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணால் கூட 3, 4, 5 பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து. சாவி வாங்குறப்போ யாராச்சும் ஒருத்தர் கூட இருக்கணும். புக் பண்ணவங்க தான் இல்லைன்ட்டில், யாராச்சும் ஒருத்தர் கூட இருந்தால் தான், அது 2 பேருக்கு மேலே இருந்தால் தான், 2 பேர்லேருந்து இருந்தால் தான் சாவி கொடுப்பாங்க. இதில் எந்தெந்த சுச்சுவேஷனில் ரூம் கேன்சல் ஆகும் அப்படின்னா, அந்த 6 மணி நேர ஸ்லாட்லேருந்து லேட்டாக போகிறப்போ கேன்சல் ஆகிடும். திருமலாவில் புக் பண்ணுறப்போ ஸ்கேன் பண்ணுவோம் பிரிண்ட் அவுட்டை ஏஆர்பி கவுண்டரில். 10 நிமிஷத்தில் நமக்கு எஸ்எம்எஸில் எங்கே அலர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அது வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கணும். அந்த எஸ்எம்எஸ் வந்து எங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு டைமிங் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளார போய் ரூம் எடுக்கலன்னா கூட கேன்சல் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரூமும் எங்கே இருக்குது, எப்படி போகணும், ரூம் எப்படி இருக்கும், கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறதெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே நாள்லையே திருமலாக்கும் ரூம் புக் பண்ணிக்கலாம், திருப்பதிக்கும் ரூம் புக் பண்ணிக்கலாம், இல்லை முதல் நாள் அடுத்த நாள் கூட புக் பண்ணிக்கலாம். எப்படின்னா லிங்க் மூலமாக திருமலாக்கு புக் பண்ணிடணும். கீழ் திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ உங்ககிட்ட இன்னொரு மொபைல் நம்பர் இருக்குன்னா அதில் லாகின் பண்ணி அதே ஆதாரில் கூட விஷ்ணு நிவாசத்துலேயே தொல்லப்பா கார்டன்ஸ்லேயே புக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு திருமலாக்கும் ரூமில் வேணும், திருப்பதிக்கும் ரூம் வேணும்னா இதுதான் ப்ரொசீஜர். திருமலாக்கு ரூல் படி லிங்க்கில் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ, ஏன்னா இப்போ அது கூட சீக்கிரமாக தீந்துறதுனால வேறு ஒரு மொபைல் நம்பரில் லாகின் செய்து அதே ஆதாரில் புக் ஆகும். திருமலாக்கே புக் பண்ணிவிட்டு மறுபடியும் திருமலாக்கே அந்த மாதத்தில் புக் பண்ண முடியாது. ஒரு தடவை தான் நம்ம ரூம் புக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் திருப்பதிக்கும். அடுத்து புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக நம்ம புக் பண்ணுறப்போ 2 சாய்ஸ் கொடுக்குறாங்க. திருமலாக்கும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மாதம் காம்ப்ளெக்ஸுக்கும் புக் பண்ணிக்கலாம். அப்படி புக் பண்ணுறப்போ ஏதாச்சும் ஒரு இடம் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒன்று திருமலாவுக்கு புக் பண்ணிக்கலாம், இல்லை கீழ் திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மாதம் காம்ப்ளெக்ஸில் 2ல் ஏதாச்சும் ஒன்று புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக புக் பண்ணுறப்போ. ஸோ உங்களுக்கு மேலேயும் ரூம் வேணும், கீழேயும் ரூம் வேணும்னா இதுதான் ப்ரொசீஜர். மேலே புக் பண்ணுற ரூமுக்கு தரிசன டிக்கெட் மூலமாக புக் பண்ணிக்கோங்க. கீழே புக் பண்ணுற ரூமுக்கு புது மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து உங்களோட ஆதார்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் ஆகுது. ஒரே ஒரு தரிசன டிக்கெட் தான் போட்டிருக்கோம், ரூம் புக் பண்ண முடியாதே, ஆன்லைன் ஆஃப்லைன் திருமலா திருப்பதியில் என்ன செய்யலாம் அப்படின்னா, திருமலாவில் பிஎஸ்சி 3 யாத்ரி சதன் கம்பேரிட்டிவ்லி காமன் ஹால் லாக்கர் ஃபெசிலிட்டி நீட்டாக இருக்கும். அங்கே கூட ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரைவேட் லாக்கர்ஸ் இருக்குது, இல்லை ஒரு சில மட்டில் கொடுக்குறாங்க, அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் பர்சனாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா. திருமலாவில் லாட்ஜஸ் கிடையாது, ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் திருமலாவுக்கு ட்ரை பண்ணுறப்ப ரூம் கிடைக்கலனா கீழ் திருப்பதிலையாச்சும் ஏதாச்சும் ஒரு ரூம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் ஒரு ரூம் சேஃப்டிக்கு புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். கீழே கூட நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட திருமலாவுக்கு போயிட்டு வரலாம். இல்லை முதல் நாள் ஆன்லைன் ரூம் புக்கிங்கில் கீழே ஸ்டே பண்ணி கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் பார்த்துட்டு வக்கேட் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கவுண்டரில் திருமலாவுக்கு போய் கூட நீங்கள் ஆஃப்லைனில் அதே ஆதாரில் கூட ரூம் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கிறப்ப தான் நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். திருமலாவுக்கு ஆஃப்லைனில் எடுக்கிறப்போ தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஸோ மெயின் பாயிண்ட், ஒரு தடவை தான் திருமலாவுக்கு புக் பண்ணிக்க முடியும் ஒரு மாதத்தில். அதே மாதிரி திருப்பதிக்கும் அதே ரூல் தான். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போகிறப்போ ஒன்று திருமலாவுக்கு புக் பண்ணிக்கலாம், இல்லை கீழ் திருப்பதி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மாதம் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருமலாவுக்கும் வேணும் திருப்பதிக்கும் வேணும்னா இப்போ சொன்ன மாதிரி திருமலாவுக்கு புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாகவும் திருப்பதிக்கு புக் பண்ணுறப்போ வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணிக்கோங்க. அப்படி வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்கிறப்போ 2 பேரோட ஆதார் கொடுக்கணும், ஸ்டேட்டு சிட்டிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் 10-15 தடவை நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு ரூமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. என்ன இஷ்யூன்னு பாருங்கள். ஜென்ரலாக கிடைக்கும். இப்போது கம்பேரிட்டிவ்லி இப்போ இந்த தரிசன டிக்கெட் இருந்தால் தான் ரூம் அப்படிங்கிற ரூல் வந்ததுலேருந்து, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் தான் மெயின் பாயிண்ட். அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கிறதுல நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறோமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிப்போர்ட் மெத்தட், அடுத்து யூபிஐ மெத்தட். பேமெண்ட்டில் ஒரு தடவை ஃபெயிலியர்னால் அதே பிடிச்சி ட்ரை பண்ணாமல் டக்குன்னு வேறு மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா வந்தால் கூட அடுத்தது ஸ்லாட் இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வேறு டேரிஃபில் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக இந்த ரூம் புக்கிங் பற்றி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரூமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். எவ்ரிடே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் வீடியோஸ்லன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு, தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஒருவேளை கிடைக்கலன்னா வேறு என்னென்ன வழிகளில் ட்ரை பண்ணலாம், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வீடியோஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லா சேவாஸ் பற்றியுமே டீட்டெயிலாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாலண்டரி சேவாவோட சேர்த்து டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம் சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்க யாராச்சும் கேட்டால் சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் புக் பண்ணுறீங்கன்னா ஒருத்தருக்கு புக் பண்ணிங்கன்னா ரூம் புக் பண்ணிக்க முடியாது. சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு தனியாக ரூம் கொடுக்கறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க, இல்லை நேரில் எல்லோரும் எடுக்கிற மாதிரி நம்ம போய் எடுத்துக்கணும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.